வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா WXTL Bro.ioட ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் தான், ஒரு ஷார்ட் வீடியோ. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக உள்ளே வந்து XTL அப்படிங்கிற டோக்கனை கிரியேட் கொடுத்து அதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து முழுக்க கேஷ்பேக் அப்படிங்கிறது மூலமாக அந்த XTL டோக்கன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் WXTL Bro.io அப்படிங்கிற அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க டெஃபி அப்படிங்கிறதுல வருது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக வந்தது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஃபி மெத்தடில் வராங்க. இது என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது அபோட்டஸ் அண்ட் மிஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லைஃப்பில் என்ன இது பண்ணியிருந்தாங்களோ அதே தான். ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம், பொருளாதாரத்தை மேம்படுத்த வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் உலக முதல் தரம் வாய்ந்த தொழில்நுட்பம், அதாவது இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் உள்ள வராங்க அது அப்படின்றது தான் அந்த மிஷன் அண்ட் விஷன் அண்ட் அபோட்டஸ் எல்லாமே. ஸோ ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் அண்ட் பிளாக் செயின் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஹை செக்யூர் ஆனது தான் பிளாக் செயின் தொழில்நுட்பம். ஸோ டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மூன்றாம் நபர் வந்து உள்ள தலையிடுதல் இருக்காது இந்த பேமெண்ட்டில். சரிங்களா? ஸோ அதுதான் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் வந்து இந்த WXTL நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஹை ஈல்டு ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல பாட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ண வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதை பற்றின நாலேஜ், அதை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் ஸ்டேக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் தவற மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபண்டு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாது, இருக்காது. இது வந்து எக்ஸ்சேஞ்சஸில் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே அங்கே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்னன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த ஃபண்டை நீங்கள் அழகாக லோட் பண்ணலாம், உங்களுக்கான விஷயங்கள் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, அதே போல் குளோபல் அக்சஸபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இதற்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் ரெஃபரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து செக்யூர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஹை செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் 24 hours into 7 வித்ட்ரால் எலிஜிபிலிட்டி இதில் இருக்குது. இவங்களுடைய WXTLோட டோக்கன் வைஸ் என்ன அப்படின்னா, இதோட நேம் WXTL 10 மில்லியன், அதாவது 10 மில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி காயின் தான் இந்த WXTL இருப்பது. ஏன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த கிரிப்டோவில் பயணம் பண்ணுற நம்மளுக்கு தெரியும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது டிமாண்டு கிரியேட் ஆச்சுன்னா ரேட்டு ஹைக்கு போகும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். டெசிமல்ஸ் அப்படிங்கிறது 18s, அடுத்து நெட்வொர்க் அப்படிங்கிறது PEP20. ஸோ இவங்க WXTL லிஸ்ட் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா யூனிஸ்வாப், பேன்கேக்ஸ்வாப், காயின்சிகோ, காயின் மார்க்கெட் கேப், இந்த மாதிரி மெனிமோர் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க லிஸ்ட் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 0.4% to 0.5%. இது 2 டேபிளாக பிரிச்சிருக்காங்க, எசென்ஷியல் டேபிள் அண்ட் ப்ரீமியம் டேபிள். அது போக நீங்கள் இந்த இடத்துல மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதற்கு பேர் டைரக்ட் இன்கம் அப்படின்னு பேர். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், 10% கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேக்கிங் ரிவார்ட். நான் ஃபண்டு லோட் பண்ணுறேன் சார், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 0.4 to 0.5 கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு டீம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக பைனரி இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை இன்கம் வாங்கலாம். பைனரி மேட்சிங் அப்படிங்கிறதுக்கு 10%, 24 hours ஒன்ஸு கட் ஆஃப் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜில் எப்படி அப்படின்னா நீங்கள் இருக்க பேக்கேஜுக்கு தகுந்தால் தான் கட் ஆஃபில் உங்களுக்கு என்ன கேப்பிங் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து சீலிங் லிமிட் என்ன அப்படின்னா 3x, அதாவது 300 மடங்கு. நீங்கள் $50 வந்தாலும் சரி, $500 வந்தாலும் சரி, உங்களுக்கு 3 மடங்காக நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பேக்கேஜஸ் லிஸ்ட் என்ன அப்படின்னா $50 to $500 தான் எசென்ஷியல் டேபிள், $1000 to $10,000 வரைக்கும் இருக்குது ப்ரீமியம் டேபிள். ஓகேங்களா? ஸோ அப்போனா 50லேருந்து 500 வரைக்கும் 0.4%, 1000லேருந்து 10,000 வரைக்கும் 0.5% அப்படிங்கிறது இதோட பேக்கேஜ் டீட்டெயில். அடுத்து WXTL ஸ்டேக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா டெய்லி இன்கம் கிடைக்கும், டைரக்ட் இன்கம் கிடைக்கும், பைனரி இன்கம் கிடைக்கும், லீடர்ஷிப் அவார்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, வெறும் ஃபண்டு மட்டும் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கும். சார் நான் ஒரு 2-3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு போகலான்னா அது உங்கள் விருப்பம், கம்பல்சரி கிடையாது. அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் இன்கம் அண்ட் பைனரி எல்லாம் கிடைக்கும். இதன் மூலமாக லீடர்ஷிப் அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்டர்நேஷ்னல் டூருக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணி இன்டர்நேஷ்னல் டூர்ஸும் நீங்கள் போகலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இதில் ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இல்லை சார் நான் வந்து விட்ரா இடத்துக்கு 2 பேர்த்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை வேறு ஏதாவது விட்ரா எடுக்க ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கானா எந்த கண்டிஷனும் இதுக்குள்ளே கிடையாது. சரிங்களா?
ஓகே. ஸோ அப்போ டெபாசிட் அண்ட் விட்ரால் பார்த்தீங்கன்னா அவைலபிள் யூஎஸ்டி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கூகுள் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் விட்ரால் பண்ணும்போது. அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ROI ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் இதில் ஸ்வாப்பிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு $2 நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்தாகணும். எப்படி அதில் அப்படின்னா, நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போதே உங்களுடைய ஆக்டிவேஷன் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போனால் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வாப்பிங் அப்படின்னா இந்த காயினை கொடுத்துட்டு அந்த காயினை வாங்குறது. இப்போ எப்படி நீங்கள் பைனான்ஸ்குள்ளே ஒரு காயினை கொடுத்து ஸ்வாப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கன்வெர்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும் பார்த்துறீங்களா. ஸோ அதுதான் இங்கே ஸ்வாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்வாப்பிங் சார்ஜஸும் ஒன்று தான், கன்வெர்ட் சார்ஜும் ஒன்று தான். இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்செல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அதில் ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. அதே போல் இங்கே ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ஒரு டைமும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபீஸ் பிடிப்பீங்க எக்ஸ்சேஞ்சஸில். பட் இங்கே என்ன பண்ணனா ஒரே டைம் தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஸ்வாப்பிங் ஃபீஸ் அப்படிங்கிறது $2 பிடிக்கிறாங்க. நீங்கள் WXலேருந்து USD பண்ணாலும் ஓகே. ஸோ நீங்கள் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் பிடிக்கிறாங்க. ஒரு டைமும் நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போது பிடிப்பது கிடையாது. ஓகேங்களா. அதே போக உங்களுடைய 3x முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீடாப் அப் பண்ணும்போதும் அகெயின் அந்த $2 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்பிங் 3x, அதாவது இன்க்ளூடிங் ஆல் இன்கம். அதாவது நீங்கள் வாங்குகிற அந்த 3xல் என்னென்ன இன்கம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, டேரெக்டு, பைனரி ப்ளஸ் ROI, இது மூணுமே சேர்ந்தது தான் 3x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மினிமம் விட்ரா $10 நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அன்லிமிட்டட்னு போட்டிருக்காங்க. டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி விட்ராலுக்கும் 10% அட்மின் இதாக வந்து என்ன ஆகிடும், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக விட்ராலுக்கு எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் நண்பருக்கு மாற்றி அனுப்பும்போது 5%, அதாவது இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஒரு வேலெட்லேருந்து இன்னொரு வேலெட்டுக்கு சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துலங்கிறது ஒரு 5% சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து 24 மணி நேரமும் விட்ரால் அவைலபிள் இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஐடிக்கு ஒரு மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஐடி நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. அதற்குன்னு தனித்தனி மெயில் ஐடி வேணும். ஸோ இதுதான் மெடிட்டும் நம்மளுடைய WXL ப்ளோவோட PDFில் சொல்லியிருக்க விஷயம். இனி அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே ஆட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். ரெஃபரல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. விட்ரா பண்ணும்போது எனக்கு ரெஃபர் வேணுமா, அவசியம் இல்லை. ஸோ அன்லிமிட்டடு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற மாதிரியே தான் 10% அந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த அதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பண்ணும்போது, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 5% அவ்வளோதான் மெடிட்டும். வேறு எதுவுமே பெரிய சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் முழுக்க டெஃபியில் வரனால நமக்கு ஈஸியாக விட்ரால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் WXL ப்ளோவோட ஒரு பிளானோட சுருக்கம். இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணோம்னா அடுத்த PDF நமக்கு கிடைக்கும் போது இன்னும் அடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, பைனரி அப்படிங்கிற வரனால நாம் இதில் முன்கூட்டியே நமக்கான பிளேஸ்மெண்ட் நல்லா வந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் இது நல்ல இதுக்கு போகும்போது கண்டிப்பாக ஏன்னா குளோபலாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ உங்களுக்கு மேலே உள்ளவங்களாம் அவங்கவுங்க டீம் சப்போஸ் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இதில் பைனரிக்குள்ளே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பைனரியை பற்றி விவரம் தெரிஞ்ச நபர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் $50 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.